பிரெட் ஆம்லெட் மாரி இந்த ஸ்க்ரப் ஆம்லெட் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு குடுக்க போறேன். ஏப்ரல் ஃபூல். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ஐயய்யோ! அவ்வளோதாங்க வீடியோ காலி மாட்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் பிராங்க் பண்ண போறேன். இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அச்சச்சோ! ரொம்ப சிம்பிளான நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே! அவர பார்த்தாலே என்னென்னமோ சிம்பிளான பிராங்க் தான். பிரெட் ஆம்லெட் அது வச்சு பட் ஆனா பிரெட்டுக்கு பதிலா ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் பிரெட், எக் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். இந்த பிராங்க் வந்து ரொம்ப நாளாவே நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து டைம் செட் ஆச்சு. டக்குன்னு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேன். நான் பேசியிருக்கேன். பட் ஆனா ரொம்ப ஸ்லோவா பேசினேன். நான் அது என்ன பேசுனேன்னு கேட்கல. நான் டப்பிங் குடுத்துருக்கேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்க உடைச்சு ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவுமே போடுற மாரி அதில மஞ்சள், பெப்பரு, உப்பு எல்லாமே போடுறேன். ஏன்னா ஸ்மெல் எல்லாம் பக்காவா வரணும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும். நான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி இத ட்ரை பண்ணதில்ல. அவங்க ஆஃபீஸ் போம்போது இத சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நெனச்சிருக்கேன். பட் ஆனா என்கிட்ட பிரெட் இருந்தா வந்து ஸ்க்ரப் மிஸ் ஆயிடும். ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு தான் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ அவங்க வீட்ல இருக்கும்போதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணது தான். இப்ப வந்து இந்த ஸ்க்ரப்ல வந்து இந்த முட்டையில வந்து ஸ்க்ரப்ப நல்லா போட்டு எடுத்து இப்ப தவால வச்சுடுறேன். நான் வந்து 2 ஸ்க்ரப் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா இப்ப பிரெட்னா நான் நெறைய போட்டு யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்க்ரப்னால நான் வேஸ்ட் பண்ண வேணாம். எப்படியோ ஆல்ரெடி ஒரு 2 எக் வேற வேஸ்ட்டு. அவங்க ஒரு கடி கடிச்ச உடனே கண்டுபிடிச்சுடுவாங்க. அதனால 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறேன். 2மே இப்ப கரெக்ட்டா இருக்கும். அந்த 2 முட்டைக்கு 2 ஸ்க்ரப்பு. அப்பதான் நல்லா புஃப்ஃபுன்னு வரும்னு நெனச்சேன். அது மேலயும் பெப்பர்லாம் போட்டு டிசைன்லாம் பண்ணிக்கிட்டேன். நான் பயந்து பயந்து தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒவ்வொன்னும். ஏன்னா அவங்க லேப்டாப்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மந்த் எண்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. டிவியும் யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஒர்க் இருக்கும்போது கால் பண்ணிட்டே இருப்பாங்க யாருனா அவங்க ஆஃபீஸ். ரைசானுக்கு 2 டோஸ்ட் போதுமா? திடீர்னு வந்தாங்கன்னா கண்டுபிடிக்காம இருக்க பிரெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி சைடுல வச்சுட்டேன். 2 போதுமான்னு வேற கேட்டேன். போதும்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம். முட்டையெல்லாம் அப்படியே பிரெட்டெல்லாம் பரப்பி வச்சுட்டேன் மேல. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இது கேமரால எப்படி இருக்கு தெரியல. பட் நேர்ல சூப்பராவே இருக்கு. நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ண மாட்டேன். எப்பவுமே இந்த மாரி கச்சா முச்சான்னு தான் இருக்கும் பிரெட் ஆம்லெட். அதனால அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா கண்டுபிடிக்க முடியாது. இதுல ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு தான். செம்மையா இருக்கு ஸ்மெல்லு. ஹால் வரைக்கும் போகும் அந்த ஆம்லெட் ஸ்மெல்லு பக்காவா இருக்கு. கேமரால எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லாவே இருக்கு. நான் சாஸ் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணிடலான்னு பார்த்து பக்காவா ரெடி பண்ணி தட்டுல போட்டு வச்சுட்டேன். இப்போ வாங்க ஹாலுக்கு எடுத்துட்டு போயிடலாம். பார்த்தாங்களா தெரியல. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் அந்த டைம்ல. பார்த்துட்டாங்க அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஒண்ணுமே கேட்காம உள்ள போயிட்டாங்களே அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டாண்ட். அதனால என் ஹைட்டுக்கு மறைஞ்சிடும். ஒரு வேளை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தோணுச்சு. அ வீடியோ பண்றதுலாம் எப்படியோ அவங்க கூட வச்சு தான் வீடியோ பண்ணுவேன். அதனால கண்டிப்பா வீடியோலாம் பண்ண மாட்டேன்னு கூட அவங்க நெனச்சிருப்பாங்க. ஆனா இது பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு சுத்தமா தெரியல. இதுவரைக்கும் ஒண்ணும் கேட்கல உள்ளலாம் போயிட்டு. அ லைட் போட்டு போவாங்க எப்பவுமே. அதனால அது லைட் ஸ்விட்ச பார்த்த மாரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பகல்லேயே லைட் போட்டு போற ஆளு என் வீட்டுக்காரா? இல்ல எல்லாருமே அப்படிதான் பண்றாங்களா என்னன்னு தெரியல. காலையில, நைட்டு, பகலு, மதியானம் எல்லா டைமும் பாத்ரூம்குள்ள போகும்போது லைட்ட போட்டு போட்டு போவாங்க. அதே மாரி லைட்ட தான் பார்த்துருக்காங்கன்னு நெனச்சுட்டு நானும் வந்து திருப்பியும் ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போறேன். ஃப்ரிட்ஜில போய் சாஸ் எடுத்து வச்சிடலாம் பக்கத்துல அவங்க பாத்ரூம்லேருந்து வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாஸ் எடுக்க போனா பார்த்தீங்கன்னா, சாஸ் வாங்கி வைக்காம மறந்துட்டேன். எப்பவுமே இந்த ஸ்க்ரப்லயே தான் மைண்ட் இருக்கும். சாஸ் பத்தி யோசிக்கவே இல்ல நானு. பார்த்தா அது காலி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கு. சரி அத வச்சு அவன் வர்றதுக்குள்ள நம்மளே அத கொஞ்சம் தட்டிக்கிட்டி டெக்கரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சேன். பார்த்தா அவங்க இன்னும் வரவே இல்ல வெளிய. சரின்னு சொல்லிட்டு அதையும் பக்கத்துலயே வச்சுட்டு போய் கிச்சனுக்கு ஓடிட்டேன்.
இந்நேரம் வெளிய வந்திருக்க மாட்டானா, இன்னும் வரல. சரி எதுக்கும் டவுட்டா இருக்குன்னு காது வச்சு பார்க்கலான்னு காத வச்சு பார்த்தேன். என்னான்னு பார்த்தா, தண்ணி சவுண்டு போயிட்டு இருந்தது பக்கெட்ல. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் ஆகும் வெளிய வரதுக்கு. எப்படியும் ஒரு 1/4 ஹவர் ஆச்சு ஆக்கிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். சரி நம்ம அதுக்குள்ள கேமரா ஸ்டாண்ட் வச்சு நான் நல்லதா போச்சுன்னு நெனச்சேன். நான் கையில தான் ஃபோன் வச்சு அவங்க வெளிய வந்தாங்கன்னா, வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனா அவங்க நல்ல வேளை பாத்ரூம்குள்ள போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலயே கடகட ஸ்டாண்ட் வச்சிடலான்னு சொல்லிட்டு, அங்க ஒரு கட்டப்பை இருந்தது. அந்த கட்டப்பையில வைக்கலான்னு ஆல்ரெடி நான் பிரெட் ஆம்லெட் பண்ணிட்டு இருக்கும்போது யோசிச்சேன். பட் ஆனா, அவங்க நேரா உட்காந்துட்டு இருக்கனால அதில வைக்க முடியாது. சரி கையிலேயே வச்சுக்கலாம் ஃபோன அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனா, அந்த கரெக்ட் டைம்ல அவங்க பாத்ரூம்குள்ள போயிட்டாங்க. நான் ஃபோன் எடுத்துட்டு கடகடன்னு அந்த கட்டப்பைக்குள்ள வச்சுட்டு, கரெக்ட்டா இருக்கான்ட்டு பார்த்துட்டு சுத்திட்டு இருந்தேன். எனக்கு வேற அடிக்கடிக்கு டவுட்டாவே இருந்துச்சு. கேமரா ஆன்ல தான் இருக்கா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அத வேற வந்து வந்து பார்த்துட்டு சுத்திட்டு இருந்தேன். அதுவும் ஆயிடுச்சுங்க. பிரெட் வந்து ஆறியே போயிடுச்சு. சாரி ஸ்க்ரப் வந்து ஆறியே போயிடுச்சு. அவங்க வரவே இல்ல வெளிய. சரி நானும் பொறுக்கவே முடியல. சரி நானே வந்து குரல் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, என் ஃபோனும் ரொம்ப நேரம் ரெக்கார்ட்லயே இருந்தது. அப்புறம் குரல் குடுத்தோனே வெளிய வந்திருக்காங்க. பாருங்க என்ன ஆச்சுன்ட்டு. இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல எனக்கு சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். ஃபர்ஸ்ட் பிராங்க் வந்து எப்படி வெற்றிகரமா பண்ணிட்டோம். டவுட் வரலன்னு நினைக்கிறேன். ஆனா நிஜமாவே ஸ்மெல் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. வாங்க பிராங்க் பண்ணலாம். சாமான் தேய்க்கிற நாரு எடுத்தனே ஃபுல்லாவே நான் கடிச்சு கடிச்சு வலிச்சு டென்ஷன் ஆயிடுவேன் நினைச்சிட்டு நான் வேற பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேற டென்ஷன் ஆகல. உங்களுக்கு டவுட் வந்துச்சா? நான் சொல்லிட்டு கிட்ட இருந்தானே முட்டை ஸ்மெல்லு. நீ பாத்ரூம் போனல அப்ப நீ பாத்தியா நான் என்னோட ஸ்கேம்ல என்னையும் 2 முட்டை வேஸ்ட் பண்ணிருக்கா. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து பிராங்க் பண்றேன்னு ஃபுட் வேஸ்ட் யார் சாமி இவன் எங்க இருந்து வந்திருக்கான் பண்ணாதீங்க யாரும். நான் சொல்றேன் இது நீ சாப்பிடு வேஸ்ட் ஆகாது. நீ சாப்பிடு. ஆனா நீ பாத்தியா பாத்ரூம் போகும்போது நேரா ஸ்டாண்ட் இருந்தது. அதனால நான் ஹைட் இருந்தனா அது மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்ட். ஆனா ஸ்மெல் பாருங்க சூப்பரா இருக்கு. இது மட்டும் எல்லாமே போட்டுருக்கேன். ஒரிஜினலா மஞ்சள் தூள் அதுல பெப்பர் சால்ட் எல்லாமே போட்டேன். சாஸ் தான் வந்து வாங்கி வைக்காம விட்டுறேன். சாஸ் பாட்டில் காலி கொஞ்சம் தான் இருந்தது. இல்லை நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கலாம் சூப்பரா. எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணேஷ் பண்ணுங்க. கணேஷ் அண்ட் ரூபினி
ஆமா அப்படின்ற சப்ஸ்கிரைப் ஒரு பண்ணுங்க வீடியோ ரூபி. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.